இங்க ஒரு ஊர்ல வானத்துல இருந்து எரிக்கல் விழுந்ததுனால ஒரு பால்காரர் வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிச்சு அவர் வீட்டுல இருக்கிற மொத்த சாப்பாட்டையும் ஒத்த ஆளா பேய் மாதிரி சாப்பிட்டு முடிக்கிறாரு. அதுவும் பார்த்தாம வெளியே போய் மூக்கு முட்டை சரக்கடிக்க அதை பார்த்து சுத்தி இருக்கவங்க எல்லாம் சிரிக்க செம கடுப்பானவனும் அங்க இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளுவான். அங்க இருக்கிற ஒரு பொண்ணு கருணையே இல்லாம மரத்துல சொருவி போட்டு தள்ள இதெல்லாம் அங்க ஒளிஞ்சுன்னு பார்த்துட்டு இருந்த காசியும் அங்க இருந்த குழந்தைய தூக்கிட்டு ஓடிடுவான். பால்காரனும் அங்க குழந்தை எல்லாம் தெரிஞ்ச உடனே மரத்துல தன்னைத்தானே முட்டி அவனும் இறந்துருவான். காலையில வந்த மக்கள் அதை பார்த்து பயந்து போய் பக்கத்துல மயங்கி கிடந்த காசி எழுப்பி என்ன நடந்துச்சுன்னு கேட்க அவனும் அங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். அப்போ ஒரு புதற்குள்ள இருந்து சவுண்ட் கேட்க அவனை எட்டி பார்த்தா அவன் ஒன் சைடா லவ் பண்ற பொண்ணும் பிரசிடென்ட் தம்பியும் தப்பான உறவுல இருப்பாங்க. இங்க நம்ம ஹீரோக்கு எரிக்கல் விழுந்த இடத்துல ஒரு ஓட்ட தெரிய அதை தோண்டி பார்க்கறதுக்கு ஆட்கள் வர வச்சு மொத்தமா தோண்டி பார்த்தோம்னா பெரிய குகைக்குள்ளார ஒரு சிவலிங்கம் இருக்கும். அது பக்கத்துல வேற எதையோ பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்றுவான். இந்த கிராமத்துல இருந்து ஹீரோவை வெளியே அனுப்ப ஊர் மக்கள் போலீஸ் அனுப்பி விட ஹீரோவை போலீஸா குகைக்கு கூப்பிட்டு போயிடுவான். அங்க சிவலிங்கம் பக்கத்துல ஒரு எலும்பு கூடு இருக்கு. அங்க இருக்கிற எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுவாங்க. இங்க இறந்த பால்காரர் பார்த்த டாக்டர் அவர் முதுகுல இருந்து ஏதோ அவரை கண்ட்ரோல் பண்ணிருக்கு. அவர் இறந்த உடனே அவர் முதுகு பிச்சுக்கிட்டு அது வெளியே போயிடுச்சுன்னு சொல்லுவாரு. கடைசியில பால்காரர் முதுகுல இருந்தது இப்ப காசி முதுகுல இருந்து அவனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.